பெரியவனே, வாடா வாடா, உன்னையத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். உங்ககிட்ட சத்த பேசணும், இப்படி உட்காருடா. என்ன பேசணும் சொல்லுங்க, எனக்கு நேரம் ஆகுது, கொஞ்சம் வேலை இருக்கு. என்னடா இப்படி தொட்டு தொடாமலும் பேசுற? இப்படி சத்த உட்காரு. என்ன வேலை? தலைப்புற வேலை. எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு சத்த இப்படி உட்காரு. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும், குடும்பத்தை பத்தி. உட்காரலாம் நேரம் இல்ல, என்னன்னு சொல்லுங்க. இதோ மஞ்சாதி, ஏம்மா டயனா, ராசாத்தி, இங்க வாங்க ரெண்டு பேரும். சின்ன வெங்கடா. தெரியல, நான் அவனை பார்க்கல. ஏன் வெய்ய ரொம்ப கடுமையா இருக்கா? சூசி எதுவும் போட்டு கொண்டு வர சொல்லட்டுமா அவளை? ஒரு மாதிரி இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ ஏன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறீங்க? என்னன்னு சொல்லுங்க. அம்மா தங்கம், இப்படி வாமா சித்த. வண்டியில எல்லாரும் எங்கடி அம்மா தங்கத்தை காணோம்? தங்கனதான் வசந்தி வீட்டுக்கு போயிருக்கா. ஊருக்கு வந்தாலும் வீடு விட உட்காரதான் அவளுக்கு வேலை. சரி சரி. ராசாத்தி, உங்ககிட்ட சொன்னதை தம்பிக்கிட்ட சொன்னியா? என்ன எடுத்தங்க கௌதம்னு தம்பிகிட்ட சொன்னீங்களா? எதை சொல்லணும், என்னத்த சொன்னீங்க? அப்ப சொல்லவே இல்லை நீ அவன்கிட்ட. உனக்கு எதுவும் முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லியிருப்ப. உனக்கு என்ன இருக்கு? என்ன நீங்க என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க மாச்சிக்கிறோம், எனக்கு நேரம் இல்ல, சொல்லுங்க. தம்பி, டயனாக்காக குலதெய்வத்துக்கிட்ட நேர்ந்துக்கிட்டோம் இல்லையா? அதான் 2-3 நாளா டயனாவுக்கு சரியான கனவு இல்லை, எல்லாம் கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு சொன்னா. ஒரு 8 குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வரலான்ட்டு பாக்குறேன். இந்த தங்கமும் வந்திருக்கா, மாப்பிளையும் இருக்காவ. எல்லாரும் இருக்கிற நேரமா பார்த்து ஒன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? அதே என்கிட்ட கேக்குறியா? எதுவா இருந்தாலும் தனிப்பட்ட விதத்துல நீங்களே தானே முடிவெடுத்து செய்விய. இப்ப என்ன புதுசா என்கிட்ட கேட்டுக்கிட்டே? எதா இருந்தாலும் முடிவெடுத்து நீங்களே செய்யுங்க. என்கிட்ட எல்லாம் இனி இந்த வீட்டுல எதுவும் கேட்காதீங்க. என்ன நீ? என்னப்பா, என்ன நான் இதுவரையும் உங்ககிட்ட கேட்காம செஞ்சிருக்கேன்? சாமியே, ஏய், எதுவும் சண்டையாடி 2 பேருக்கும் ஏன் கோச்சிக்கிட்டு போறாயா மையா? ஏங்க, பெரியவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு போனேன்னா என்ன அர்த்தம்? வாங்க. குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. என்னாச்சு? ஏன் இப்ப கோவப்பட்டு போறாரு? நாங்க வரதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் பேசினீங்களா? ஆண்டி, வந்ததும் வாப்பா உட்காருன்னு சொன்னா அப்பவே புடி கொடுக்காமல அவன் பேசுனா. என்னன்னு தெரியலையே. சரி, தண்ணி கேட்டாரு, நான் போய் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னான்னு கேட்கறேன். எதுவும் வெளியில சண்டையா பிரச்சனையான்னு தெரியல. வெளியில யாரும் சண்டை போட்டா வீட்டுக்குள்ள வந்துதான் கோவத்தை காட்டுவார் உங்க மையன். சரி சரி, போ போ, நீ வரலன்னு வேற எதுவும் சொல்லுவான், போ. இதுதான் நல்ல நேரம், எப்படியாவது நம்ம பிரச்சனைக்கும் ஒரு வழியை தீர்த்துக்க வேண்டியதான். அத்தை, டயனா, குலதெய்வம் கோயிலுக்கு போறதை பத்தி நீங்க உன் புருஷகிட்ட பேசிடு. ஆமா மாதிரியெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு, நீங்களே கூப்பிட்டு பேசிக்கோங்க. அரடி இப்ப ஆத்தாளுக்கு மரியாதை கொடுக்குற, நீயே உன் புருஷங்கிட்ட சொல்லு. நான் இன்னும் யாருக்கிட்டையும் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. என்ன உங்க சின்ன மையனே உங்க மூத்த மைய மாதிரி நினைச்சிட்டீங்களா? நாங்க ஒன்றும் அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனை முறை சொன்னாலும் நீங்க எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டியே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இத்த ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நீ என்ன முக்கியமான விஷயத்த வச்சிருக்க? இந்த அவருக்கு மெக்கானிக் கடை வைக்கிறத பத்தி மாமா கிட்ட பேசியிருந்தேன். அவர் எதுவும் உங்ககிட்ட சொன்னாரா? எவனும் என்கிட்ட எதையும் சொல்லலம்மா. எவனும் எதையும் என்கிட்ட சொல்லவும் மாட்டான். அவன் விருப்பத்துக்கு பண்ணிட்டு கடைசியில நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலன்ட்டு பேசிட்டு போறான் பாரு இந்த பையன். இப்படி நீங்க கை கழுவி விட்டீங்கன்னா என்னத்த அர்த்தம்? உங்க மூத்த பையனுக்கு மட்டும் வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டீங்கல்ல, எங்களுக்கு என்னத்த பண்ணிய? கல்யாணம் கூட ஏதோ ஒரு கோயில வச்சுதானே பண்ணிய. உங்க மூத்த பையனுக்கு பண்ண மாதிரி ஆடம்பரமாவா பண்ணிய? ஏண்டி, கோயில்ல கல்யாணம் பண்ணாலும் ஊரை கூட்டலையா இல்ல ஊருக்கு தான் ஜோறு படலையா? என்ன இருந்தாலும் ஊரை கூட்டினாலும் மண்டபத்துல வைக்கிறது வேற, இந்த கோயில்ல வைக்கிறது வேற. காலகாலத்துல ஒரு பிள்ளைய குட்டியா பெத்துக்கிட்டா அதுக்கு சரியா செஞ்சுட்டு போறேன். என்ன இப்ப உனக்கு குறை? அதுக்குதான் உங்க சின்ன மையன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. எப்ப பாரு வெளியூருக்கு போறேன்ட்டு நிக்கிறாரு. அப்புறம் நான் எப்படி பிள்ளைய பெத்துக்கிறது? ஏண்டி, என் மையனா வெளியூருக்கு போறேன், காசு பணம் சம்பாரிச்சு தாரேன், நீ நல்ல ஜாலியா சொகுசாகிருன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்கான். ஏண்டி, அவனே பாவம், ஏதோ நீங்கிறதால உன் பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கான். வேற ஒருத்தியா இருந்தா அடிச்சு பல்ல உடைச்சிருப்பான். போ. அப்படி ஒன்றும் அடிச்சுலாம் பல்ல உடைக்க வேண்டாம். உங்க மையனை இனிமே நான் சிரமப்படுத்தி வெளியில போய் சம்பாரிச்சு கொடுன்னு எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் சொந்தமா ஒரு மெக்கானிக் கடை வச்சுட்டாருன்னா ஊருக்குள்ளே அவரும் வியாபாரம் பார்ப்பாரு, நானும் ஏதோ அவருக்கு துணையா இருப்பேன். இப்படி நாள் உன் புருஷன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்துருப்போம்ல, அந்த பணத்தை வச்சு கடையை ஆரம்பிங்க. ஆமா, உங்க மையனுக்கு மாசத்துக்கு 60,000 சம்பளம். இந்தா 6 வருஷமா 6 கோடியை நான் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஏன் நாங்களே ஆஸ்பத்திரியா போய் அலைஞ்சி இருந்த எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு நிக்கிறோம். கையில சுத்தமா ஒரு நயா பைசா கிடையாது. எனக்கும் வயசாகிட்டு போகுது. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்குண்டு யாரு என்னத்தை செய்வா? இதுவே ராசாத்தி அக்காவா இருந்தா நீங்க இருக்கிற எல்லா நகநட்டையும் சொத்து பத்திரத்தையும் எடுத்து கொடுத்து என்னாண்டு பார்த்துக்கடி, நீ பார்த்துட்டு மிச்சம் இருந்தா அந்த வீட்டுக்காக வையின்னு சொல்லுவிய. நானும் என் புருஷனா என்ன சொந்தமா பந்தமா சாதியா சனமா? நாங்க ஏதோ அனாதி மாதிரி தானே இந்த வீட்டுல ஒண்டி கொடுத்துடும் பண்ணிக்கிட்டு நிக்கிறோம். புலம்பாதடி, புலம்பியே தான் குடும்பம் ஒன்றும் இல்லாத போகுது. சரி, எதுவாக இருந்தாலும் உன் பெரிய மாமா கிட்ட பேசும். எல்லாம் மாமா சம்மந்தப்பட்டு தான் நடக்கிற மாதிரி அவர்கிட்ட பேசுறேன்றிய. இந்த குடும்ப பொறுப்பு எல்லாமே இந்த அவங்க மூத்த மருமக கிட்ட தான் இருக்கு. அவங்க மூச்சை விட்டாதான் வீட்டில் அடுப்பு கூட எரியுது. என்ன பண்றது? இளைய மருமவெல்லாம் நான்லாம் எதுக்கு வந்து இங்க அடிமை விட்டுக்கிட்டு கிடக்கன்னு தெரியல. சரி, இதெல்லாம் எதுவும் அக்கா முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காதிய. ஏதோ இப்பதான் நானும் அவங்களும் கொஞ்சம் ஒத்து போயிட்டு வாரோம். சரியா? அடியே, நான் என்ன உன்னைய மாதிரியா? நீ சொல்றது அவகிட்டையும் அவ சொல்றத வாங்கிட்டையும் புனைச்சிக்கிட்டு நிக்கிறேன். போடி, போய் வேலையை பாரு, போ போ. உங்க ஆத்தா கிட்ட எதுவும் பணம் இல்ல? உங்க ஆத்தா ஒரு 15 சவரம் நகை போட்டாலே, அது என்ன? ஐயோ, கிழவிகிட்ட இருந்து எல்லாத்தையும் நம்ம பிடுங்கலான்னு பார்த்தா கிழவி நம்ம கிட்ட இருந்து பிடுங்க பாக்குதே. உனையே தாண்டியே எனக்கும் இப்படினால ஞாபகம் வரல பத்தியா? ஏட்டியே, உங்க அம்மா ஒரு 15 சவரம் நகை எடுத்துட்டு வந்து போட்டாலே, எங்கிட்டே அது? இருக்கு வச்சிருக்கேன்.
எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இந்த வயசுல இருக்கிற நமக்கே நேத்து வச்சது இன்னைக்கு எங்க வச்சோன்னு மறந்துடுறோம். இந்த கிழவிக்கு எப்படி எல்லாம் டாலும் ஞாபகம் வருது? ஏய் டயனா, இந்த கிழவியால உனக்கு எதுவும் ஆபத்து வந்துட போகுது. கூடிய சீக்கிரத்துல கிழவிக்கு முடிக்க வேண்டிய காரியத்தை முடிச்சிட வேண்டியதான். 15 தவிர நகை இங்கிட்ட கரெக்டா கேக்குதே. போட்டதெல்லாம் கவரிங்னு தெரிஞ்சது அம்பிடுதேன். இவனுக்கு என் மேல என்ன கவண்டு தெரியலையே. ஏன் இப்ப இப்படி பேசாம போறான்? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? என்கிட்ட கிட்டதான் எல்லா முடிவும் எடுக்கிறப்பல ஏன் அப்படி நடிக்கணும்? இந்தாங்க, அவங்க பாட்டு கூட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. நீங்க பாட்டுக்கு கிளம்பி வெடுக்குன்னு வந்தா என்ன அர்த்தம்? என்ன நினைப்பாங்க? ஏன் என்ன வேணா நினைக்கட்டும், அதுக்கு இப்ப என்ன? குடிக்க தண்ணி எடுத்துட்டு வர சொன்ன, எடுத்துட்டு வந்தியா? மறந்துட்டேன், போறேன். மறப்ப உனக்கு எதுதான் ஞாபகம் இருக்கும்? எதுவுமே தான் ஞாபகம் இருக்காது. என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படி கோவப்பட்டு பேசுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏங்க, வீட்டுக்கு வெளியே எதுவும் பிரச்சனைனா அதை அதோட முடிச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளார வந்து அதை பத்தின கோவத்தெல்லாம் எங்க மேல காமிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? வீட்டுக்கு வெளியே எவன் எனக்கு பிரச்சனை பண்றான்? இருக்கிற தலைவலி எல்லாம் வீட்டுள்ள இருந்து தானே கிளம்புது. அப்படி என்ன வீட்டுல இருந்து தலைவலி கிளம்புதா உங்களுக்கு? அப்படி யாரு என்ன குடைச்சா கொடுக்குறா? யாரால உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. அது என்னங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறிய. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு ரகசியமான பிரச்சனை? எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன உங்களுக்கு இப்ப முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி உங்களை பார்க்கவே பிடிக்கல. பிடிக்காத போனா போகுது, போடியே. ஐயே, என்ன அடிக்கிற வெயிலுக்கு மண்டை காஞ்சு போய் வந்திருக்கீல? நல்ல குளு குளுன்னு சர்பத்து ஒண்ணு போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க. எல்லாம் சூடும் குறைஞ்சிரும். மண்டை சூடெல்லாம் ஒண்ணு எனக்கு ஏறி போகல, சூடு சொரணை இல்லாம கிடக்குறேன். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. இனிமே சோறாக்கி கொட்டையில உப்பையும் காரத்தையும் அதிகமா சேர்த்து போடு. என்ன பேசுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கட்டண பொண்டாட்டிக்கிட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏங்க, புருஷ மஞ்சாதி வரவுனா ஒளிவு மறைவு இல்லாத இருக்கணும். சும்மா மனசுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் குழப்பி உடம்பை கெடுத்துக்கிட்டு நிக்காதீங்க. உங்க பாரத்துல பாதியை சுமக்கதான் நான் இருக்கேன். 10 மாசம் என்னைய பெத்து சுமந்தவளே என்னைய பத்தி யோசிக்கல, உனக்கு என்னடி என்னைய பத்தி கவலை? போட்டு போய் வேலையை பாரு. நீங்க அத்தை மேலேயே கோவமா இருக்கிய? அவிய மேல என்ன கோவம் உங்களுக்கு? என்னங்க சொல்லுங்க, சொன்னாதான் தெரியும். அதான் ஒண்ணு இல்லன்றல, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடா. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதா உங்களுக்கு நிம்மதி இல்லாத போதா? ஆமா, நிம்மதி இல்லதான். அதனால யாராலையும் எனக்கு நிம்மதி இல்ல. என்ன வாழ்க்கை இது? பெத்தவளும் சரியில்லை, வந்தவளும் சரியில்லை. நீங்க வார்த்தை அதிகமா விடுறீங்க. கோவத்துல வார்த்தை அள்ளி வீசாதீங்க. இந்த மாதிரி கோவப்பட்டு தான் நீங்க பல முறை கஷ்டப்பட்டிருக்கீங்க. கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் முட்டாள்தனமா கோவப்பட்டேன். ஆனா இப்ப என் கோவம் நியாயமானது. ராசாத்தி, எதுவும் பிரச்சனையா? சத்தம் வெளியே வாசல் வரையும் கேக்குது, அதான் வந்தேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், கிளம்புங்க. ஏன் வீணா சத்தம் போட்டுக்கிட்டு? வீட்டுக்கு மருமையெல்லாம் வந்திருக்காங்க. ஆமாமா, மருமையை வந்திருக்காங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சத்தம் போட்டா குடும்பம் மான போயிடும் இல்லையா? இவிய மருமையன் தானே இவளுக்கு வசதி. மத்தியெல்லாம் இவங்களுக்கு எப்படி போனா என்ன? என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? ஏன்டா அப்படி சுக்குப்படி வச்ச மாதிரி பேசுற? மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏன் அப்படி எங்களை கஷ்டப்படுத்துற? உனக்கு பிடிக்காத எதுவும் செஞ்சனா நேருக்கு நேரா கேட்க வேண்டியதானே? நேருக்கு நேரா கேட்டு என்ன ஆக போகுது உங்களை? அவைய உங்களை பெத்த அம்மாங்க, தயவு செஞ்சு நீங்க அமைதியா போங்க. என்னைய பெத்துட்டதாலதான் நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கேன். இந்த வேலையை வேற யாரும் பாத்துருந்தாங்கன்னா நீயே சும்மா இருக்க மாட்டேன். அப்படி என்னடா நான் பண்ண? சொல்லுடா, அப்படி என்ன பண்ண? இத என்ன நீங்க எதுக்கு இப்ப கண்ணை கலங்கிக்கிட்டு அவர் என்னத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாரு? அடிச்சாலும் பிடிச்சாலும் உங்க பிள்ளை தானே. ஏண்டி அத்தான்றதாலதான் அமைதியா இருக்கேன். வேற யாரும் இருந்தா நடக்கிறதே வேறங்கிறானே. அப்படி என்னால இவனுக்கு என்னடி அசிங்கம்? என்ன அசிங்கப்பட்டேன்னு சொல்லட்டுமா? சொல்லுடா, சொல்லு. பெத்தவளால உனக்கு என்னடா அசிங்கம்? அப்படி எந்த இடத்துல நான் உன்னை தலைகுனிய வச்சுட்டேன்? சொல்லுடா பாக்கலாம், சொல்லு. ஊரார் ஒரு வாரம் முன்னாடி உன்னை எதுவும் உன்னை அசிங்கப்படுத்திட்டேனா, அவமானப்படுத்திட்டேனா? இல்ல அடுத்தவங்களுக்காக உன்னை நான் எங்கேயும் விட்டு கொடுத்து பேசிட்டேனா? அப்படியெல்லாம் நீங்க பண்ணிருந்தா கூட எனக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காதே. நான் உங்க மருமையிட்ட போய் என்னைய கேவலப்படுத்திட்டீங்களே, அப்படி என்னம்மா நான் குறை வச்சுட்டேன்? சொல்லுமா, என்ன குறை வச்சுட்டேன்? ஏமா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா மலையை கூட பெரட்டி நான் 2 எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருப்பேனே. இன்னைக்கு 10 பேர் முன்னாடி என்னைய கையாளாத ஆளா நிக்க வச்சுட்டியம்மா. அந்த இடத்துல நான் அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிக்கும் பொழுது ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம நாண்டுகிட்டு தொங்கலாமேன்ற மாதிரி இருந்துச்சுமா. என்னடா என்ன ஆச்சு அத சொல்லு முதல்ல. சுத்தி வளைச்சு பேசாம என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. சுத்தி வளைச்சு பேசல, நேராவே விஷயத்துக்கு வர. ஏமா, தம்பி கல்யாணத்துக்கு காசு கொஞ்சம் பத்தாம இருந்தது. அப்போ நம்ம வீட்டு பத்திரத்தை கொண்டு வட்டிக்கார வடிவேல்கிட்ட கொடுத்து 1 லட்சம் கடன் வாங்கிட்டு வந்தேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? இல்லனா இப்ப நான் சொன்ன பிறகு ஞாபகம் வந்திருக்குமே. ஆமா, அதனால இப்ப என்ன? அதனால இப்ப ஒண்ணும் இல்லம்மா, நீங்க தான் எனக்கு தெரியாம வட்டிக்காரன்ட்ட பணத்தை கொடுத்து பத்திரத்தை மீட்டுட்டியல. டேய், உனக்கு தெரியாம எப்படா செஞ்சோம்? இந்த உன் பொண்டாட்டி தான் குழுல லோன் வாங்கி கொடுத்தா, அதை வச்சுதானே பத்திரத்தை மீட்டோம். அது என் பொண்டாட்டிக்கு தெரியும்ல. இதுல நீயும் தாண்டி உடம்பட்டிருக்க. உன்னைய நான் சம்மந்தப்படுத்தாம விட்டுட்டேன் பாரு. இல்லைங்க, அன்னைக்கு அவர் வந்து அத்தனை பேர் முன்னாடி அசிங்கமா நாளைக்குள்ள கடனை தரலனா கேவலப்படுத்திடுவேன்னு சொல்லிட்டு போனாரு.
அதுக்கு தான் ஒரு வாரம் டைம் கேட்டு இந்த குழுவில் லோனை வாங்கி நான் பணத்தை கட்டி பத்திரத்தை மீட்டு வச்சிருக்கேன். அப்படியா? அப்ப மீட்ட பத்திரம் எங்க இருக்கு? கொண்டு வாங்க. ராமுக்கு மெக்கானிக் கடை வைக்க இடத்தெல்லாம் கொஞ்சம் விற்க வேண்டியது இருக்கு. பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. அது வந்து பத்திரம் எங்கடி வச்சிருக்க? எடுத்துட்டு வாடி. என்னடி என்ன இப்படி வசமா மாட்டிருக்கோம்? ஏய் பத்திரம் டக்ளஸ் கிட்ட கொடுத்து அடமானம் வச்சிருக்கோம். டக்ளஸ் அப்ப உண்மையை சொல்லிட்டானா? இவன் வந்து பேசுறத பார்க்கல எனக்கு அப்படி தாண்டி தோணுது. இங்க பாரு, இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் சண்டைப்பட்டு ஒன்று சேர்ந்துருக்கிய. உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, புரியுதா? எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்னால் தானே நீங்கள் உதவி செய்ய போனீங்க. நான் அன்னைக்கு எனக்கு யாரும் இல்லைன்னு கண்ணு கலங்கினதால தானே நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க. நானே எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நீங்கள் ஒதுங்கிக்குங்க. 1000 இருந்தாலும் நீங்கள் பெற்றவங்க. பெற்ற பிள்ளைக்கும் ஆத்தாளுக்கும் என்றைக்கும் வம்பு வரக்கூடாது. அது காலத்துக்கும் ஆவாத பொல்லாப்பா போயிடும். இந்த ஒரு சவுண்டாட்டி சண்டை கூட பொழுது விடிஞ்சா சேர்ந்துருவோம். எங்களுக்குள்ள சண்டை என்ன அன்னைக்கு நேற்று நடக்குது, அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு தானே இருக்கு. நீங்கள் இதில் தலையிடாதீங்க. பத்திரம் எங்க இருக்குன்னு கேட்டேன், அதுக்குன்னு பதிலே வரல. அதுதான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். பேங்கில் எங்கேயும் வச்சிருக்காளா இல்லை என்னாண்டு வியாபாரத்தை கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சுலையே, அதான் மறந்துவிட்டா. சரி பேசாம இந்த பக்கவா, சரியா? நான் பார்த்துக்கிறேன். அடியே ஆத்தாலும் பிள்ளையும் கூட எத்தனை நாள் வேணால் பேசாமல் இருந்துடலாம். ஆனால் புருஷன் முஞ்சாதிக்குள்ளே எதுவும் பெரிய வம்பு வழக்கு வந்து மன கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அதோட விவரம் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். நீ பேசாமல் அமைதியாக இரு. என்ன இன்னும் முடிவுக்கு வரலையா 2 பேரும்? நீங்களா சொல்றீங்களா இல்லை நானே சொல்லட்டுமா? வந்து ஏய் என்னடா போனங்க சந்தேகம்? பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. விற்கிறப்ப சொல்லு, எடுத்துட்டு வரேன். என்னப்பா இந்த பத்திரம் என் பேர்ல தானே இருக்கு? நான் தானே வந்து கையெழுத்து போடணும். உங்க பேர்ல இருந்தா அப்ப உங்க விருப்பத்துக்கு நீங்க என்ன வேணா செஞ்சிருவிய. வீட்டுல ஆம்பளையாள்னு நான் இருக்கிறதே வேஸ்ட் தான். இல்லை என்ன ஒவ்வொன்றும் உனக்கு கேட்டுக்கிட்ட செய்ய முடியும்? அவசரம் வந்தா வச்சு வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி இடமெல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்கோம். வாங்கி போட்டது சரி, அந்த இடம் எப்படி வந்தது? நம்ம அப்பா கல் அடைச்சு மண் அடைச்சு கஷ்டப்பட்டு உன் பேர்ல முத வாங்கி கொடுத்த பூர்வீக இடம் இல்லையா? அந்த பத்திரத்தை அடமானம் வைக்க உங்களுக்கு எப்படிமா மனசு வந்தது? என்னது பத்திரத்தை அடமானம் வச்சமா? என்னென்னமோ வளர்றா, என்ன ஆச்சு? தண்ணி கட்ட குடிக்க குடுத்தியா? இல்ல ஏத்த இருங்க நான் போய் எலுமிச்சம்பழம் புடிஞ்சு ஜர்பத்து போட்டு எடுத்துட்டு வரேன். ஏங்க கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜர்பத்தை குடிங்க. அதான் ஏற்கனவே சொல்லிவிட்டியா, எலுமிச்சம்பழம் ஜர்பத்து கொடுத்தா மண்டைச்சூடெல்லாம் குறையும், பைத்தியம் தெளியும்னு. எடை என்னடா நாங்க என்ன பேசுறோம், நீ என்ன பேசுற? நான் பைத்தியக்காரனா தானே இருக்க அந்த வீட்டுல. நீ ஒரு பைத்தியக்காரனா நினைச்சுதானே நீங்க எல்லாரும் இம்புட்டு வேலை பாக்குறியா? என்னடா பார்த்தோம் என்ன பார்த்தோம்? இப்ப என்ன உனக்கு உண்மை தெரியணும்? ஆமா அன்னைக்கு வட்டிக்கார வந்தான் பேசினா, வாங்கிட்ட இதை சொன்னா நீ வருத்தப்படுவேன்னதே. இந்த மருமையிட்ட கொடுத்து இந்த பத்திரத்தை அடமானம் போட்டு கடனை அடைச்சோம். என்னப்ப இன்னைக்கே நாளைக்கோ அந்த பத்திரத்தை மீட்டு கொடுத்துறேன். உன் தம்பிக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிரு. நீங்க அந்த அளவுக்குலாம் சிரமப்பட வேணாம். உங்க மருமையினா அந்த பத்திரத்தை மீட்டு 10 பேருக்கு முன்னாடி வச்சு என்கிட்ட கொடுத்து விட்டாரு. மருமையை பத்திரத்தை மீட்டு கொடுத்து விட்டாரா? ஏன் நம்ம கடன் வச்சத அவர் மீட்டு கொடுக்குறாரு? ஏன்னா நான் தான் கையெல்லாம் வந்தானு நினைச்சேன். உன் மருமையன் தான் உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, அவர்கிட்ட பணம் இருக்கு, மீட்டு கொடுக்குறாரு. வட்டிக்காரன்ட்ட வாங்கின கடனை எனக்கு அடிக்க தெரியாதாமா? வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுதான் அதை நீங்க அடைக்கணுமா என்ன? சரி ஏதோ என் நல்லதுக்காக நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு செஞ்சுட்டிய. பொண்டாட்டி எங்க இருக்கா? அடியே இந்தா என்ன சொன்ன? புருஷ மஞ்சாதுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. இதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நீ எதுக்குடி என்கிட்ட மறைச்ச? நீ வாங்கின கடனை நான் பத்திரத்தை அடவு போட்டு தாண்டா அடைச்சேன்னு என் மூஞ்ச பார்த்து காரி துப்ப வேணா? நீ என்ன தாண்டி கேக்குறேன்? என்ன நீ அவளை இப்படி எல்லாம் பேசுற? ஏதோ நடந்தது நடந்து போயிடுச்சு. சரி உனக்கு தெரியாம அடமானம் போட்டுட்டோம், எப்படியாச்சும் அதை மீட்டர்லாம்னு பார்த்தோம். டக்ளஸ் இப்ப இந்த பத்திரத்தை மீட்டது கூட எங்களுக்கு தெரியாது. சரிப்பா, அவர் எம்பிட்டு பருவாய்க்கு பத்திரத்தை மீட்டாரோ அந்த காசு அவர்கிட்ட கொடுத்துடலாம். காசு கொடுத்துடலாம், ஆனா உன் மருமையை என்னை அசிங்கப்படுத்தினது சரியாயிடுமா? ஏங்க அவர் குணமே அப்படிதான், விட்டுடுங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? இப்ப நீங்க பேசுறதெல்லாம் உங்க தங்கச்சி காலையில விழுந்துச்சுன்னா தேவையில்லாத சண்டை வரும். சரிப்பா, இனி நான் யாருக்கிட்டையும் எதுவும் பேசுறதா இல்ல. இந்த வீட்டுல யாரும் என்கிட்டயும் எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு எதுவும் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல உங்களாலேயே எல்லாம் செய்ய முடியும்னா என்னைய விட்டுடுங்க. நானும் கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கிறேன். போற அடே இவர் எப்படி பேசிட்டு போறாரு? உங்க மருமையை பத்திரம் கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுடியா, நான் எப்படி இவங்கிட்ட போய் அதை சொல்லுவேன்? என்னதான் அவர் இப்படி பண்றாரு? நம்மளே குடும்பத்துல சண்டை உண்டாக்கதான் இங்க வந்திருக்காங்களா? சொன்னா கோவம் வரும், இப்படித்தான் நினைக்கிறேன். அவன் இவளை கொண்டு வந்து புதுசா விடும்பொழுதே எனக்கு தெரிஞ்சது. வந்ததுல இருந்து அவன் போக்கே சரியில்லட்டி. அந்த குடிகார பையல என்ன பண்றான்னு பாரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை விளக்க மாத்தாலே 4 போடு போட்டு வெளியே துரத்தாமனு பாக்குறேன். ஆமா உங்க மாவா ஊரை குட்டி ஒப்பார வச்சு குடும்ப மனத்தை வாங்குறதுக்கா? சும்மா இருங்க, ஏன் இப்படி பண்ணியேன்னு கேளுங்க. ஆனா டக்ளஸ் இப்படி எல்லாம் இருப்பாருன்னு நினைக்கல. ஆத்தாடி ஆத்தி, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவனை சும்மாலாம் விட போறது இல்ல. தங்க எங்க இருக்கா? அவளுக்கும் எல்லாம் தெரியும்ல. அவளும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கா. பெத்த பொண்ணாவது மண்ணாவது என் அவனை அசிங்கப்படுத்திட்டு அவ இனி இந்த வீட்டுல இருக்க கூடாது. வேண்டாத்த வேண்டாம், விடுங்க. இதெல்லாம் அப்படி சும்மா விடக்கூடாது. அப்ப நம்ம எல்லாம் ஒன்னா நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு தானே அவ்வளவு ஆத்திரம். எதுக்கு புருஷனை பொண்டாட்டி இப்படி குடும்பத்தை பிரிக்க அலையிறாவ? அத்தனை பத்தியும் பொண்டாட்டிய பத்தியும் அவங்கிட்ட போட்டு கொடுத்தா மச்சான் நம்மளுக்கு எதுவும் வாங்கி கொடுப்பான்ட்டா? இந்த அல்பத்தனமான பொழப்பு பழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் தொங்கலாம். யாரு மேல தப்பு இருக்குன்னு யாரு பார்த்தா? உங்க மையம் வேற கோச்சிக்கிட்டு போறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு இவனை விழுக்கிற விழுல பாரு.
இனி என் மவளும் மருமவனும் இந்த வீட்டு பக்கமே வர முடியாது பாரு. வேண்டாம் விடுங்க, சும்மா இருட்டி.